பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைக்கி நாங்கள் தரூரியாத் அல் ஹம்சா என்று சொல்கிற இந்த 5 அம்சங்களும் இதனுடைய பொருள் என்ன, உண்மையிலே அதனூடாக நாடப்படுகின்ற கருத்து என்ன என்று சொல்கிறத நாங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்வோம். இதில் நாங்கள் ஆரம்பத்திலேயும் சொன்னோம், இந்த 5 விஷயங்களையும் பாதுகாத்தல் என்று சொல்கிறது தான் அடிப்படையான நோக்கம். அதிலேயும் நாங்கள் இந்த பரூரியாத் என்று சொல்கின்ற அந்த கருத்தை விளங்கப்படுத்துகின்ற நேரத்தில் உண்மையில இந்த 5 மகாசிதுகளுக்கு பின்னாலேயும் இருக்கின்ற ஆக முக்கியமான நோக்கம் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். இல்லையென்றால் அந்த தரூரியாத் என்று சொல்கிறதுனூடாக நாங்கள் வலியுறுத்தின ஆக முக்கியமான விஷயம் என்ன என்றால், எந்த விஷயம் இல்லையோ அதன் காரணமாக அந்த ஒரு அழிவு நிகழ்ந்து விடும் என்று சொன்னார்கள். மனித வாழ்வு சிதைந்து போய்விடும், உருக்குலைந்து போய்விடும், ஒழுங்கு குலைந்து போய்விடும், அழிவு ஒன்று நிகழ்ந்துவிடும் என்று சொல்கின்ற அந்த அப்படி ஒன்றைத்தான் நாங்கள் தரூரியாத் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்படி பார்க்குற நேரத்தில் இந்த 5 அம்சங்களும் அப்போ இது ஒவ்வொன்றுமே மக்காசத் என்று தான் சொல்லுவோம். இந்த 5 அம்சங்களுக்குமான மக்சத் என்ன என்று சொல்கிற ஒரு கருத்து அங்கே தரூரியாத் என்று சொல்கிற அந்த வரை விளக்கணத்துக்குள்ளால் இருந்து விளங்குகிறது. அப்போ இங்கே நாங்கள் அதை சொல்லுவோம் அல் பகா அல் இன்சானி அல்லது அல் உஜூத் அல் இன்சானி. இதான் உண்மையில் இந்த 5 அம்சங்களின் ஊடாகவும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயம். மனித இனத்தினுடைய இருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ அந்த மனித இனத்தினுடைய இருப்பும் அதனுடைய நிலைத்த தன்மையும் இந்த உலகத்தில் உத்தரவாதப்படுத்தப்படுதல் என்று சொல்கிறது தான் இந்த 5 அம்சங்களும் உலகத்தில் நிலைநாட்டப்படணும் என்று சொல்றதனூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற நோக்கம். ஏன் உலகத்தில் தீன் நிலைநாட்டப்படணும், ஏன் உலகத்தில் உயிர் பாதுகாக்கப்படணும், ஏன் அறிவு பாதுகாக்கப்படணும், ஏன் பரம்பரை பாதுகாக்கப்படணும், ஏன் செல்வம் பாதுகாக்கப்படணும் என்று சொன்னால் இந்த அல் பகா அல் இன்சானி என்று சொல்றது அதான் அடிப்படையான அந்த நோக்கமாக நாங்கள் காண்றோம். அப்போ அந்த பின்புலத்தில் நின்று நாங்கள் இந்த தீன் என்று சொல்ற அந்த கருத்தை பார்த்தால் ஹஸ்லுத்தீன் என்று சொல்றதனூடாக அடிப்படையில் நாடப்படுகின்ற பொருள் என்ன? பொதுவாக இமாம் ஷாத்திபியினுடைய வசனங்களை போய் பார்க்குற நேரத்திலையும் பலருடைய இதை போய் பார்க்குற நேரத்திலையும் நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற ஒரு அடிப்படையான கருத்து ஹெஃப்லுத்தீன் என்று சொல்கிற நேரத்தில் முதலாவது அதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிற கருத்து ஹெஃப்து அத்ததையுன் என்று சொல்கிற விஷயம். அல்லது அதை இன்னொரு வகையில் சொன்னால் ஜின்சுத்தீன். இந்த கருத்து தான் முதலாவது நாங்கள் அதில் விளங்கிக் கொள்கின்ற கருத்து. உண்மையிலே ஆரம்ப கால இமாம்களை நாங்கள் போய் பார்க்குற நேரத்தில் அவங்க நேரடியாக இந்த கருத்தை பேசினதை நாங்கள் காண்றது குறைவு. ஆனால் இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஷாத்திபி போன்றவர்கள் எல்லாம் இந்த ததையுன் என்ற சொல்லையும் ஜின்சுத்தீன் போன்ற இந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் நேரடியாக அவங்க அந்த இப்போ இந்த சொல்லினூடாக விளங்கப்படுத்தப்படுகின்ற கருத்தை அவங்க நாடினார்களா இல்லையா என்பது தெரியல. ஆனால் நவீன காலத்தை பொறுத்தவரையில் ஆக கூட வலியுறுத்தப்படுகின்ற விஷயங்கள்ல ஒன்று ஹிஃப்துத்தீன் என்று சொல்றதனுடைய பொருள். நாங்கள் ஹிஃப்துத்தீன் என்று சொன்னா முதலாவது எங்கட சிந்தனைக்கு வார விஷயம் என்னென்றால் நாங்கள் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கின்ற அந்த கருத்து. ஆனால் இங்கு நாங்கள் பொதுவாக விளங்குறோம் என்றால் நவீன காலத்தில் வலியுறுத்தப்படுகின்ற ஆக முக்கியமான விஷயம் அதை ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு வகையில் மார்க்கம் ஒன்றை பின்பற்றுகின்றவனாக இருக்க வேண்டும் என்று சொல்றது. ததையுன் என்று சொல்றதும் அடமு ததையுன் என்று சொல்றதும் தான் இன்றைக்குள்ள ஆக முக்கியமான இஷ்யூ உலகத்தில். ஏதோ ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கின்றான் என்று சொல்ற நேரத்தில் அவனிடத்துல ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு, ஒரு பண்பாடு, இப்படியான அவனோட லைஃப் ஸ்டைல்ல அதுல ஒரு ஒழுங்கு வருகிறது, அங்க ஒரு கட்டுக்கோப்பு வருகிறது. ஆனா அதமு ததையுன் என்று சொல்றது ஒரு உலகத்துல மனுஷ வாழ்க்கைய மிருக வாழ்க்கை போன்று எந்த ஒழுங்கும் இல்லாத ஒரு வாழ்க்கையா கொண்டு போய் சேர்க்கின்ற இடத்துக்கு வருகிறது அந்த அதமு ததையுன் என்று சொல்றது. அப்ப இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஆக முக்கியமான சேலஞ்ச் இந்த அதமு ததையுன் என்று சொல்றது. அப்ப எனவே இன்றைக்கு உலகத்துல முதலாவது நாங்க இஸ்லாத்தை நோக்கி கொண்டு வருதல் என்று சொல்ற அந்த டாஸ்க்கு முந்தி அல்லது அந்த இலக்குக்கு முந்தி முதலாவது அடைய வேண்டியது என்ன என்றால் இந்த அதமு ததையுனுக்கு எதிரான
அந்த போர் தான் உண்மையிலே மிக முக்கியமானது. அப்போ அது இல்லாமல் செய்யப்பட்டு ததையுனுடைய விகிதாசாரத்தை நாங்கள் கூட்ட முடியுமானது. மனித வாழ்க்கை ஏதோ ஒரு வடிவத்தில் ஒழுங்குபடுத்தப்படும். அதற்கு பிறகு உண்மையிலே நாங்கள் அந்த ததையுனுகளுக்குள்ளால எது பெஸ்ட் என்றதை பற்றி நாங்கள் தாராளமாக பேச முடியும். அங்கே இஸ்லாம் சொல்கிற அகீதா தான், இஸ்லாம் சொல்கிற ஷரியா தான், இஸ்லாம் சொல்கிற அஹ்லாக் தான், இஸ்லாம் சொல்கிற ஃபிக்ஹ் தான், இஸ்லாம் சொல்கிற இந்த ஒவ்வொரு விஷயமும் தான் மிகவும் பொருத்தமானது என்று சொல்கின்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் போகலாம். ஆனால் முக்கியமாக நாங்கள் வலியுறுத்த வேண்டிய விஷயம் அல்லது இன்றைக்கு உலகத்தில் பாதுகாக்க வேண்டியது எது என்று சொன்னால் இந்த ததையுன் பாதுகாக்கப்பட வேண்டியது, அல்லது ஜின்சுத்தீன், அதாவது மார்க்கம் என்று சொல்கின்ற அந்த அந்த இனம் பாதுகாக்கப்படும். மார்க்கம் என்று சொல்ற தீன் என்று சொல்கின்ற ஒரு விஷயம் உலகத்தில் இல்லாத ஒரு நிலைமை ஒன்று இருக்கக்கூடாது. உலகத்தில் அந்த தீன் என்று சொல்ற ஒரு விஷயம் அதனுடைய வடிவங்கள் வித்தியாசப்படும். அது தீனுல் இஸ்லாமா இருக்கலாம், தீனுல் புதியவா இருக்கலாம், முந்துசேவா இருக்கலாம், நஸ்ரானியவா இருக்கலாம், யஹூதியவா இருக்கலாம். ஏதோ இந்த அந்த ஜின்சு தீன் உலகத்தில் பாதுகாப்பு. என்னடா தீன் இருத்தல் என்று சொல்றது ஒரு அதற்கு ஒரு ஒரு வரையறை உண்டு. ஒரு மனுஷ வாழ்க்கையை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளால் அது வச்சிருக்கும், ஒரு ஒழுங்குக்குள்ளால வச்சிருக்கும். அப்போ எந்த வரையறையும் இல்லாமல் மீறி செல்கின்ற ஒழுங்கை எந்த தீனும் ஏற்றுக்கொள்றது இல்லை. அதனால தான் பொதுவாக சொல்லுவார்கள், இந்த அரசியலை பற்றி பேசுகிற நேரத்தில் சியாசலா தீன் இலகான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி தீன் இலகான்னு சொல்கிறேன்டா அதுக்கு ஒரு மார்க்கம் இல்லை என்று சொல்கிறதுகள் உண்மையிலே அதனுடைய பொருள். சியாசலா தீன் இலகான்னு சொன்னா அரசியல் என்று சொல்கிறது மதச்சார்பற்றது என்று சொல்கிறதுகள் உண்மையிலே அங்கே சொல்ல வந்த கருத்து. அவன் சொல்ல வந்த கருத்துண்டா அரசியல் என்று சொல்கிறது இன்றைக்கு அது எந்த அளவுக்கு மோசமானது என்று சொன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த வரையறையும் இல்லை என்று சொல்றது. அப்போ அது எதையும் செய்யும் என்று சொல்றது. அப்போ அதுதான் நாங்கள் அந்த சொல்ல வந்த அந்த மீனிங். அப்போ தீன் என்று சொல்றதுல நாங்கள் விளங்கிக் கொள்ற முதலாவது அடிப்படையான கருத்து இந்த மீனிங் தான். ததையுன் என்று சொல்ற விஷயம் இன்றைக்கு உலகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப இந்த ததையுன் பாதுகாக்கப்படுதலுக்கான ஏற்பாடு என்ன? அங்கதான் நாங்க சொல்லுவோம் இப்படியான விஷயங்கள் ஹுர்ரியத்துல் அகீதா, ஹுர்ரியத்துர் ரஇ, அல் அக்லானியா, இந்த ஜனநாயகம், இப்படியான இந்த விஷயங்கள் எல்லாம் அதனூடாக என்ன சாத்தியப்படுகிறது என்று சொன்னா நாங்க சொல்லுவோம் அதிகாரபூர்வமாக அல்லது ஒரு அடக்குமுறையினூடாக ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கையை பின்பற்றுவதற்கான சுதந்திரம் தடுக்கப்படக்கூடாது. உலகத்தில் அதற்குரிய சுதந்திரம் தாராளமாக இருக்கணும். ஒருத்தன் தான் விரும்புகின்ற ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கும் தன்னுடைய கருத்தை தாராளமாக அடுத்தவர்களுக்கு மத்தியில எத்தி வைப்பதற்குமான சுதந்திரமான சூழல் உலகத்தில் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் அறிவுபூர்வமாக தாராளமாக ஆர்கியூ பண்றதற்கான சூழல் உலகத்தில் இருக்கணும். இந்த சூழலை இப்படி இந்த விஷயங்களை இஸ்லாம் மிகவும் அதிகமாகவே வலியுறுத்தும். இந்த குறித்த விஷயங்களுக்கான சூழல் உலகத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தா உண்மையிலே இஸ்லாம் சொல்லுகின்ற அகைதாவும் ஷரியாவும் அஹ்லாக்கும் மனித சமூகத்தால் அங்கீகரிக்கப்படுறதற்கான வாய்ப்பு ஒப்பீட்டு ரீதியில மிகவும் அதிகம். ஏனென்றால் நாங்கள் சொல்றோம் அது 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 தீனுல் ஹக், சத்திய மார்க்கம் என்று சொல்றதனூடாக நாங்கள் சொல்ற ஆக முக்கியமான கருத்து என்னென்னா உலகத்தில் எல்லா மனிதர்களும் எந்த சூழ்நிலையிலும் பின்பற்றுவதற்கு மிகவும் பொருத்தமானது இதுதான் என்று சொல்லித்தான் நாங்கள் சொல்றோம். அப்போ அதை எப்படி நாங்கள் உத்தரவாதப்படுத்துறோம், உறுதிப்படுத்துறோம், எப்படி அதை நிறுவுறது, எப்படி நாங்கள் நிறுவ போறோம்? இது எல்லா சூழலுக்கும் எல்லா காலத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் பொருத்தமானது என்று சொல்றது அறிவுபூர்வமாகத்தான் நாங்கள் நிரூபிக்க வேண்டும். எந்த ஒன்றை மேற்கின்ற சுதந்திரம் இருக்கிற நேரத்தில், கருத்து பேசுகின்ற சுதந்திரம் இருக்கிற நேரத்தில், பகுத்தறிவுக்கு தடையில்லாமல் இருக்கின்ற நேரத்தில், அந்த சூழல்ல உலகத்தில் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுறதற்கான சூழ்நிலை தான் உலகத்தில் இருக்கு. இதான் நாங்கள் காணுகின்ற ஆக முக்கியமான விஷயம். அப்போ ஹிஃப்லுத்தீன் என்று சொல்ற நேரத்தில் அங்கே ஆக முக்கியமானது நாங்கள் சொல்லுவோம் ஹிஃப்லுத் ததையுன். அந்த ஹிஃப்லுத் ததையுன் இருந்தால் தான் அடுத்த கட்டமாக நாங்கள் தீனுல் இஸ்லாத்தை பாதுகாத்தல் என்று சொல்றது அடுத்த கட்டமாக நடைபெற முடியுமானது. ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற ஆக முக்கியமான பிரச்சனை அதுதான். அதனால தான் இப்போ ரைசுனி போண்டாக்கள் எல்லாம் சொல்லுவார்கள் என்னடா, நாங்கள் முதலாவது இந்த நாஸ்திகம் அதை எதிர்கொள்வதற்குரிய தியான்களுடைய கூட்டு முயற்சி என்ன, அதை பற்றி நாங்கள் யோசிப்போம். அந்த வகையில்
நாங்கள் அடியான்கள் எங்களுக்கு மத்தியில் முதல்ல அதை அடிச்சு கொள்றதை நிறுத்திட்டு எங்களுக்கு மத்தியில் நாங்கள் நான் சரி நீ பிள்ளை என்று சொல்லி வாதிடுகின்ற அந்த அணுகுமுறையை தவிர்த்துட்டு நாங்கள் எல்லாரும் சந்திப்பதற்குரிய பொது மக்காசிதுகள் என்ன, இதை பற்றி நாங்கள் பேசுவோம். அப்போ அங்கே தான் அந்த இன்டர்ஃபேத் டயலாக் அப்படி இப்படி இந்த வகையான அந்த சொல்லாடல்களும் அந்த கருத்தாடல்களும் தோன்றினதெல்லாம் அந்த பின்புலத்தில். அப்போ இது வெறுமனே ஒரு எங்களுக்கு மத்தியிலான ஒரு சுமூக உறவை தோற்றுவித்தல், அதனூடாக வாழ்க்கை ஸ்மூத்தாக்குதல் என்று சொல்றது மட்டுமல்ல. எங்களுக்கு மத்தியிலான சுமூக உறவு என்று தோன்ற வேண்டும். எதற்காக என்றால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உலகத்தில் மறுத்துரைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. அதான் இந்த உலகத்திட நாஸ்திகத்திட பின்புலத்திலிருந்து வருகின்ற அந்த லிபரலிசம், அதனால வருகின்ற ஒழுக்க சீர்கேடு, அதனால வருகின்ற அந்த எல்லாமே வரையற நெறிமுறை அற்றதாக போய் சேருகின்ற ஒரு வாழ்வொழுங்கு, அதுதான் லைஃப் ஸ்டைல், அதுதான் நாங்கள் பின்பற்றுவதற்குரிய அதாவது முதிர்ச்சியான வாழ்வு மொடரேட்டான லைஃப் என்று சொல்கின்ற ஒரு கற்பிதம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதற்கு எதிரான போராட்டம் தான் ஆக முக்கியமான போராட்டம். இன்றைக்குள்ள உலக சூழலில் நாங்கள் எது ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம், இப்போ ஹிஃப்லுத்தீன் என்று சொல்கிறத ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் இப்படி புரிஞ்சு கொண்டு போகணும். இந்த சூழ்நிலையை தோற்றுவித்தால் தான் எங்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை இந்த உலகத்தில் மிகச்சரியானது என்று சொல்கிறத நாங்கள் நிறுவேன். அப்போ இது நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம். ஹிஃப்லுத்தீன் என்று சொல்கிறதுனூடாக நாங்கள் என்ன நாடுகின்றோம் என்று சொல்கிறோம்.